கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆட்டுக்கால் சூப். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டோட 2 காலை கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக ஒரு வரமிளகாய், 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 5 இல்லை ஒரு 6 சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி இது லைட்டாக கோல்டன் கலர் ஆகட்டும், நல்லா வதங்கிட்டு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்தராக போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்குங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இது நல்லா வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கட் பண்ணி வச்சுருந்த மட்டனோட லெக்கு ஆட் பண்ணிக்கலாம், ஆட்டுக்காலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 விசில் வந்துருச்சு. நல்லா விசில் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஸை ஆன் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை காயெல்லாம் தூள் விட்டுக்கலாம். மல்லி இலை போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.